வணக்கம். கடலுக்குள் இருக்கும் அதிசய நவக்கிரக கோவில். முன்ஜென்ம பாவங்கள் போக்கும் பிரமகத்தி தோஷம், பித்ரு தோஷம், இப்படி எல்லா தோஷங்களையும் நீக்கும் ஆலயம். ராமரை அவர் கையால் பிரதிஷ்டை செய்து நவகிரகங்களை வழிபட்ட சிறப்பு கொண்ட ஒரு ஸ்தலம். நவபாசனங்களால் ஆன நவகிரகங்கள் உள்ள ஸ்தலம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் அந்த நவகிரகங்களோட அருள் பூரணமாக கிடைச்சி உங்களோட எல்லா கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி நலமாக சந்தோஷமாக வாழ நாங்கள் வேண்டிக்கிறோம். தேவிப்பட்டினம் நவபாஷண நவகிரக கோயில் எப்படி செல்வது, அந்த கோயிலோட வரலாறு இந்த வீடியோவில் பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது தான் இந்த தேவிப்பட்டினம். இந்த தேவிப்பட்டினத்துக்கு எப்படி போகணுன்னா, ராமேஸ்வரம் போகிற அந்த வழியில் போகிறப்ப தேவிப்பட்டினம் அப்படின்ற அந்த போர்டு உங்களுக்கு தெரியும். அந்த போர்டிலேருந்து லெஃப்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த தேவிப்பட்டினம் அப்படின்ற ஊருக்கு போய் இந்த நவகிரக ஆலயத்தை நம்ம வழிபடலாம். இந்த ஊருக்கு தேவிப்பட்டினம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, மகிஷாசுரன் அப்படின்ற அரக்கன் தேவர்களை கொடுமைப்படுத்தினப்ப தேவர்கள் அனைத்து லோகங்களையும் காக்க மகிஷாசுரனுடன் போர் புரிஞ்சாங்க. அப்போ கடலான சக்கர தீர்த்தத்தில் அந்த மகிஷாசுரன் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படி ஒளிஞ்சிக்கும்போது அவனை தனது சக்தியால் வெளியே கொண்டு தேவி வதம் செய்ததாக அந்த கதை இங்கே சொல்கிறாங்க. அப்போ சாப விமோச்சனம் அவனுக்கு வழங்கினப்ப தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை பொழிந்ததால் இது தேவிபுரம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவிப்பட்டினம் அப்படின்ற பேரும் இந்த ஊருக்கு வந்திருக்கு. இப்படி இந்த ஊருக்கோட பின்னாடியே இப்படி புராண கதைகள் இருக்குது. இப்போ இந்த கோயிலோட வரலாறு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமாயண காலகட்டத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரர் சீதையை மீட்பதற்காக இலங்கை செல்வதற்கு முன்பாக நவபாஷணத்தால் ஆன நவகிரகங்களை ஸ்ரீராமர் அவர் கையாலே பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் இந்த தலத்திற்கு மேலும் சிறப்புகள் நிறைய இருக்குது. அதனால இங்கே வரும் பக்தர்களுக்கு அவர்களுடைய அனைத்து பாவங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்தலம் நீக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம பாவங்கள், முன்னோர்களோட பித்ரு தோஷங்கள், இது எல்லாமே இந்த ஸ்தலத்தில் விலகுது. இங்கே வர பக்தர்கள் இங்கே உள்ள நவகிரகங்களை அந்த தண்ணிக்குள்ளாரே இறங்கி சுற்றி வழிபட்டு 9 முறை சுற்றி வரப்போ அவங்களோட அனைத்து தோஷங்களும் விலகிறதாக நம்பப்படுது. நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும், கடலுக்குள்ளார அந்த கடலில் அந்த நீரோடு இருந்து நம்ம இங்கே அந்த நவகிரகங்களை வழிபடும்போது நம்ம மனதுக்கு ஒரு நிம்மதியையும் அமைதியையும் இந்த கோயில் இங்கே இருக்கும்போதே நம்ம பக்தர்கள்லாம் உணரலாம். இப்போ அங்கே ஒரு பக்தர் வழிபட்டுருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்தலத்தில் ராமர் இந்த நவகிரகங்களை வழிபட்டதுக்கப்புறம் ராவனோட போரில் வெற்றி பெறுவார். அப்படி ராமருக்கே சனிதோஷம் விலக்கிய ஸ்தலம் அப்படின்னும் இந்த ஸ்தலம் கூறப்படுது. பொதுவாகவே கோயில்களில் நவபாஷணத்தால் ஆன சிலைகள் நம்ம பார்க்குறது மிகவும் அரிதுன்னு சொல்லலாம். நம்ம முருகர் பழனியில் முருகர் நவபாஷணத்தில் செஞ்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நவபாசனத்தில் செஞ்ச கோயில்களில் உள்ள தீர்த்தம் மக்களுக்கு எல்லா நோய்களையும் தீர்க்கும் அப்படின்ற கருத்தும் நிலவுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி நவகிரகங்களே நவபாசனத்தால் செஞ்சது மட்டும் இல்லாமல் அது கடலுக்கடியில் இருக்கிற இந்த அதிசயம் நிறைஞ்ச கோயிலுக்கு நீங்கள் எல்லோரும் சென்று வழிபட்டு அந்த அருளை பெறணும்னு வேண்டிக்கிறோம்.